இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு லேபர்ஸ்க்கு போனஸ் கொடுக்க பணம் வேணும்ல, அதான் பேங்க்குக்கு போய் பேசிட்டு வந்துட்டேன். அவங்களும் நாளைக்கு காலையில வந்து கேஷ வாங்கிட்டு போக சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு நம்ம வீட்டு சைடுல இருந்து இன்னொருத்தரோட ஆதார் கார்டு வேணும்னு சொல்றாங்க. ஆதார் கார்டா? எதுக்கு? ஏங்க, நாம வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறது 5 கோடி. பெரிய அமௌண்ட் இல்லையா? அதான் சேஃப்டிக்கு இன்னொரு ஆதார் கார்டை கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மாப்ள, நீங்க தானே பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. அதான் உங்க ஆதார் கார்டை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க ஆதார் கார்டு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஆதாரா? இதை நான் பேங்க் மேனேஜருக்கு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு கொடுத்துட்றேன். சரிங்க அத்தை. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? என்னாச்சு மேடம்? பேரு ஒண்ணுல கார்த்திகேயன் இருக்கு, இன்னொன்னுல ராஜான்னு இருக்கு. ஆனா முகம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆதார் கார்டு நம்பரை பாத்தீங்களா மேடம்? அதையும் நோட் பண்ண. ரெண்டும் வேற வேற நம்பரா இருக்கு. ஆனா 2 பேரோட அப்பா அம்மா பேரும் ஒரே பேரா தான் இருக்கு. பேரும் ஆதார் கார்டு நம்பரும் தான் வேற வேறையா இருக்கு. மத்ததெல்லாம் ஒத்து போகுதுன்னு சொன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கு மேடம். அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை நாம இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிஞ்சு நம்மள குழப்பி விடுறதுக்காக டூப்ளிகேட் ஆதாரங்களோட போலியோ ஒரு ஆதார் கார்டு ரெடி பண்ணிருக்கலாம்ல? அதுக்கும் சான்ஸ் இருக்கு மேடம். சோ நாம அந்த சாமுண்டீஸ்வரியோட மாப்பிளைய பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும். அப்பதான் உண்மையை வெளியில கொண்டு வர முடியும். அண்ணா ஃபோன் ரெடி ஆயிடுச்சுண்ணா. ஒரு வழியா ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ மேடம், நான் செல்போன் கடையில இருந்து பேசுறேன். நீங்க ஒரு போனை சரி பண்ண சொல்லி கொடுத்தீங்களா? ஆமா, அது சரி பண்ணியாச்சு மேடம். இப்போ ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? ஒர்க் ஆகுதா? ரொம்ப சந்தோஷம். நீங்க போனை எப்ப வேணாலும் வந்து வாங்கிட்டு போலாம் மேடம். அது சொல்ல தான் கால் பண்ணேன். சரி, எனக்கு நீங்க ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? அந்த போனை நீங்க என் வீட்ல வந்து கொடுக்க முடியுமா? எனக்கு அர்ஜென்ட்டா வேற வேலை இருக்கு. சரிங்க மேடம், கடையில வேலை செய்யற பையன் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்து விடுறேன். சரி, கொடுத்து விடுங்க. நான் அந்த பையன்கிட்டயே சர்வீஸ் சார்ஜையும் கொடுத்துட்றேன். நான் வீட்டோட அட்ரஸ் உங்க போனுக்கு அனுப்புறேன். அனுப்புங்க மேடம், நான் பையன்கிட்ட கொடுத்து விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் அட்ரஸ் அனுப்புறேன். சார், அட்ரஸ் அனுப்பிட்டேன், பாருங்க. பார்த்துட்டேன் மேடம். நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, தேங்க்யூ. டேய் சிந்திலிங்க, வா. அதான் வரேண்ணே. சொல்லுங்கண்ணே. இந்த அட்ரஸ்க்கு போய் இந்த மொபைலை டெலிவரி கொடுத்துட்டு வந்துடு. சரிங்கண்ணே. கொடுத்துட்டு ஒரு 2000 பணம் வாங்கிட்டு வந்துடு. சரிங்கண்ணே, ஃபோனை கொடுங்க. ம், நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. நம்ம ஊர் தலைவர் சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 5 கோடி ரூபாய் பணத்தை கேட்டிருக்காங்க. அதை நீங்க சைன் பண்ணாதான் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன சார்? நீங்க அந்த சாமுண்டீஸ்வரிக்கு சைன் பண்ணக்கூடாது சார். அந்த பணமும் அவங்களுக்கு கிடைக்க கூடாது. ஆமா சார், நீங்க இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நாங்க கொடுக்குறோம் சார். இந்த பாருங்க சார், அந்த சாமுண்டீஸ்வரிக்கு கையெழுத்து மட்டும் போடக்கூடாது சார். எங்களுக்கு அது போதும் சார். அதாவது எவ்வளவு வேணா லஞ்சமா தரேன்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே? ஆமா சார். சார், அரசாங்க அதிகாரி ஒரு சின்ன க்ளூ கொடுத்ததும் கப்புன்னு புடிச்சுக்கிட்டீங்களே சார். நான் வெளியே போன்னு சொல்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க. சார், வீட்டுக்குள்ள கேமரா ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேணா நீங்க வெளியில வந்து வாங்கிங்க சார். வெளியே போங்கன்னு சொல்றேன்.
சார் இப்ப ஏன் சார் கோவப்படுறீங்க? வெளியே போங்கன்னு சொன்ன உங்களுக்கு யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? லஞ்சம் கொடுத்து எதை வேணா சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பணத்துக்கு மயங்கற ஆளு நான் இல்ல. சார் அப்போ பொருளை ஏதாவது வாங்கிக்கிறீங்களா சார்? எனக்கு கோபம் வரதுக்குள்ள வெளியே போயிடுங்க, இல்லனா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். யார் நீ? எதுக்காக வீட்டுக்குள்ள போன? மேடம் இந்த வீட்டில் செல்போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க மேடம். அது சரி பண்ணி ஆச்சு கொடுத்துட்டு போக வந்தேன் மேடம். செல்போன் சர்வீஸா? ஒருவேளை செத்து போன ஏட்டோட போனா இருக்குமோ? போனை யார்கிட்ட கொடுத்த? அந்த போனை சாமுண்டீஸ்வரிங்கிற மேடத்துக்கிட்ட கொடுத்தேன் மேடம். ஒருவேளை அக்கா போன் தான் ரிப்பேர் ஆயிடுச்சோ? எதுக்கும் இவன் கிட்ட இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா யார் போனுன்னு தெரிஞ்சிட போகுது. என் தம்பி, நீ கொடுத்த செல்போன் எந்த மாதிரி இருந்துச்சு? என்ன மாடல், என்ன கலர் ஏதாவது தெரியுமா? மேடம் அது கொஞ்சம் பழைய ஃபோன் தான் மேடம். ஃபோனுக்கு பின்னாடி வயசான ஒருத்தரோட படமும் அவருக்கு பேத்தி வயசுல இருக்கிற ஒரு பொண்ணோட படமும் இருந்துச்சு. அவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும். நான் வரேன் மேடம். போன் பின்னாடி வயசானவரோட படமும் அவர் பேத்தி படமும் இருக்குன்னா அப்ப அது கண்டிப்பா அது ஏட்டோட போனா தான் இருக்கணும். ஆனா அந்த போன் எப்படி அக்கா கைக்கு கிடைச்சது? பொண்ணு புரியலையே. அந்த போனு தானே அவரோட சித்தப்பாவும் என் புருஷனும் தேடிட்டு இருந்தாங்க. அந்த போனை அக்கா பாத்திரக்கூடாது. பார்த்தா பிரச்சனை தான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த ஏட்டோட போனை தூக்கிட வேண்டியதுதான். என்ன இங்க வச்ச போனை காணோம்? எப்படி காணாம போயிருக்கோம்? எப்படி போனை காணோம்? இங்க இருந்து போன் காணாம போக வாய்ப்பு இல்லையே. நான் போன் பேச வெளியே போனப்போ யாராவது ரூமுக்கு வந்திருப்பாங்களா? அப்போ அந்த செல்போன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாரா இருக்கும்?